ஸோ வெல்கம் டு another வீடியோ ஃப்ரம் சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நியூஸில் வந்து இந்த மாதிரி எம்சாண்டில் வந்து நிறைய கலப்படம் நடக்குதுன்னு சொல்கிறாங்களே, ஒரு நல்ல எம்சாண்ட் எப்படி நம்மளால் பார்த்து வாங்க முடியும்? ஸோ நம்ம எம்சாண்டில் வந்து என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, எப்படி இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நம்ம சேனல்லே நிறைய இது சம்மந்தமான வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல எம்சாண்ட் எப்படி பார்த்து வாங்குறது, எம்சாண்ட் அப்படிங்கிறது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ்லாம் அதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் வந்து எம்சாண்ட் நம்ம பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினில் கூட இருப்பாங்க. ஸோ அதுக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்கள். ஸோ முதல்ல எம்சாண்ட் அப்படிங்கிறது என்ன, எதுக்கு நம்ம வந்து வீட்டில் எம்சாண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எம்சாண்ட் அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் சாண்ட், அதாவது மணல் அப்படிங்கிறது நேச்சுரலாக உருவாகிறது. நிறைய கல் மணல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உரசி இந்த மாதிரி மணல் அப்படிங்கிற ஒரு பொருள் அப்படிங்கிறது உருவாகுது. பட் எம்சாண்ட் அப்படிங்கிறது மேனுஃபேக்சராக நம்ம உருவாக்குறாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி இதெல்லாம் ஃபேக்ட்ரி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரஷர்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் அப்படிங்கிறது ஒரு சில வேஸ்ட் பொருளாக இருந்தது. ஸோ எப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மணல் தேவையை கம்மி பண்ணிக்கங்க, எம்சாண்ட் பயன்படுத்துங்க அப்படின்ட்டு ஆக்ஷன் எடுத்தாங்களோ, அதுக்கப்புறம் எம்சாண்டோட டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிட்டுன்னு சொல்லலாம். ஸோ எம்சாண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபைன் அக்ரிகேட். எப்படி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மணலை பயன்படுத்துகிறோம், அதுக்கு பதிலாக இந்த எம்சாண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். எம்சாண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் அண்ட் பி சாண்ட் அப்படிங்கிற ரெண்டு வேரியன்ட் இருக்குது. பி சாண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட பூச்சி வேலைக்கு பிளாஸ்டிங் பண்ணுறதுக்காகவும் ரொம்ப ஃபைனான ஒரு மெட்டீரியலாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பி சாண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஏன்னா எம்சாண்டோட துகள்களோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிறதுனால அது நம்ம வந்து பூச்சி வேலைக்கு பயன்படுத்த முடியாது. ஸோ அதனால தான் பி சாண்ட் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குனாங்க. அந்த பி சாண்ட் தான் நம்மளோட பூச்சி வேலைக்கெலாம் நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். ஸோ எம்சாண்ட் அண்ட் பி சாண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எம்சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃபோட கான்கிரீட்டில் போடுறதுக்கு எம்சாண்ட் அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி கட்டுவேலைன்னு சொல்லக்கூடிய செங்கல் கட்டு வேலை, இல்லை என்ன வகையான கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு கலவைக்கு கண்டிப்பாக இந்த எம்சாண்ட் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. சிமெண்ட், எம்சாண்ட், வாட்டர் இதை மிக்ஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா கலவை அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த எம்சாண்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு பைண்டிங் மெட்டீரியல், ஒரு கல்லையும் இன்னொரு கல்லையும் பிணைக்கக்கூடிய அந்த வேலையை செய்யுது. ஸோ இந்த எம்சாண்டோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு அதிகமான சிமெண்ட் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா செலவும் அதிகமாகிடும். அது வந்து ஹீட் அப்படிங்கிறது அதிகமாக உருவாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஃபில்லிங் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலாக தான் இந்த ஃபைன் அக்ரிகேட் இருக்குது. இந்த ஃபைன் அக்ரிகேட்டில் எம்சாண்ட் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ எம்சாண்டோட வேலை என்னன்னு தெரிஞ்சிச்சு, எம்சாண்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இந்த எம்சாண்ட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கல் குவாரிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை இப்போ போட்டிருக்காங்க. ஸோ பெரிய கற்களை வந்துட்டு நொறுக்கி என்ன துகள் சைஸுக்கு கவர்மெண்டோட அப்ரூவல் இருக்கோ எம்சாண்டுக்கான துகள் சைஸ், அந்த சைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எம்சாண்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா க்ரஷர், புழுதி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மாதிரி பவுடர் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்லாம் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லி ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, ஸோ அரை ஜல்லி, முக்கா ஜல்லி, ஸோ இந்த மாதிரி ஜல்லி ரெடி பண்ணும்போது வர வேஸ்ட்டு தான் இந்த பவுடர். ஸோ நீங்கள் வந்து எம்சாண்ட் வாங்குற மாதிரி இருந்தால் அந்த எம்சாண்டை முதல்ல கையில் அள்ளி பாருங்கள். ஸோ அந்த எம்சாண்டோட இருக்கிற துகள்களில் எல்லாமே வந்து ஈவனான சைஸில் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துகள்கள் சைஸ் பெருசாக சின்னதாக பவுடர் ஃபார்ம்லாம் கலந்துருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்னென்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில இடங்களில், ரொம்ப ரேரான ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்சாண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரஷர், புழுதி அப்படிங்கிறத மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ குவான்டிட்டி அப்படிங்கிறது அதிகமாகிடும். ஒரு 5 யூனிட் எம்சாண்ட் இருக்குன்னா அதில் 1 யூனிட் க்ரஷர், புழுதி அப்படிங்கிறத கலந்துடுறாங்க. ஏன்னா க்ரஷர் புழுதியோட அந்த வேல்யூ, அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 1500 to 2000 இந்த ப்ரைஸ் தான் வரும். பட் ஆனால் எம்சாண்டை பொறுத்த வரைக்கும் 3500, 4000 இந்த ப்ரைஸ் வரைக்கும் நம்மளால் விற்க முடியும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இது கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில இடங்களில் அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வாங்கக்கூடிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்துக்கிறோம். ஸோ நம்ம எடுத்து பார்க்கும்போது க்ரஷர் தூள்லாம் அது வந்து கலந்துருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில்ட் அப்படிங்கிற நேமில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த எம்சாண்டை எடுத்து பார்த்தாலே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் எந்த அளவுக்கு வந்து பெரிய துகள்கள் இருக்குது, எந்த அளவுக்கு ரொம்ப ஃபைனான சிமெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்குன்ட்டு. ஸோ அந்த சிமெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம போட்ட எம்சாண்ட்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய எம்சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா, தண்ணியில் அதிகமாக கரையும் தன்மையோடு இருக்குது அப்படின்னாலுமே அந்த எம்சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு குட் குவாலிட்டி எம்சாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடணும். இந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம வாங்கணும். ஸோ அந்த குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது உங்களை மாதிரி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்களோட நண்பர்கள், ஃபேமிலி குரூப்லாம் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஒருத்தவங்க வீடு கட்டுறவங்களா இருந்தாலும் இல்லை வீடு கட்ட போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பராக எப்படி எம்சாண்டை பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சொல்லுது.